வணக்கம் மக்களே. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வாய்ப்பு தரக்கூடாதா? எம்.எஸ்.வியிடம் கெஞ்சிய எம்.ஆர். ராதா அவர்கள். இறுதியில் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தான் வில்லனாக நடித்த ஒரு படத்தோட பாடலை கேட்டு இந்த பாடலை நான் பாடுறேன்னு சொல்லி எம்.ஆர். ராதா அவர்கள் பாடல் பாட வாய்ப்பு கேட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த வெற்றி படத்தில் தனக்கு பாடல் பாட வாய்ப்பு வேண்டும் என்று எம்.ஆர். ராதா அவர்கள் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவரோ இது நான் எடுத்த முடிவு அல்ல, இயக்குனரோட முடிவு என்று கூறி இயக்குனர் பீம்சிங் கிட்ட அனுப்பியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடிப்புக்கு முக்கிய உதாரணம்னு சொன்னாலே அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சொல்லலாம். ஆனால் அவருக்கே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் தான் எம்.ஆர். ராதா அவர்கள். நாடக உலகில் கொடிக்கட்டி பிறந்த எம்.ஆர். ராதா அவர்கள் இதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்க வந்துட்டாங்க. சினிமாவில் முக்கிய வேடங்களில் நடித்து வந்த போதும் நலிவடைந்துள்ள நாடக கம்பெனிகளை தூக்கி நிறுத்துகிற வகையில் அவங்களோட நாடகங்களையும் நடித்து வந்திருக்காங்க. அப்படி நாடகங்களில் நடிக்கும்போது தான் நடிகர் சிவாஜி கணேசுக்கு அவரோட பழக்கம் ஏற்பட்டு பின்னாளில் நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு பெரிய நடிகராக வளர்ந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடிகவேல் என்று போட்டப்படும் எம்.ஆர். ராதா அவர்கள் பல படங்களில் வில்லன், குணச்சித்திரம்னு பல தரப்பட்ட வேடங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நடித்த இரத்த கண்ணீர் படம் இன்றைக்கும் ஒரு முக்கிய திரைப்படமாக பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். அதே போல் பல படங்களில் வில்லன், குணச்சித்திரம் என நடிப்பில் முத்திரையும் பதிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த பாவ மன்னிப்பு படத்தில் வில்லனாக நடித்த அசத்தியவர் தான் எம்.ஆர். ராதா அவர்கள்னே சொல்லலாம். இந்த படத்தோட பாடல் கம்போசிங் நடைபெறும் போது எம்.ஆர். ராதா அவர்கள் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே கொண்டாடுவோம் என்ற பாடல் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. நாகூர் அனிபா இந்த பாடலை பாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாடலை தூரத்திலேருந்து கேட்ட எம்.ஆர். ராதா அவர்கள் அங்கே வந்து இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட இந்த பாடல் வித்தியாசமாக இருக்கே, எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும்னு நினச்சிடாதீங்க, நாடகங்களில் நான் பாடலும் பாடியிருக்கேன், இந்த பாடல் வாய்ப்பை எனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கும் கொடுத்து விட்டீர்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இது நான் எடுத்த முடிவு இல்லை, இயக்குனர் பீம்சிங் எடுத்த முடிவு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே எம்.ஆர். ராதாவும் பீம்சிங்கை சந்தித்து கேட்டிருக்காங்க, இது நல்ல உள்ளம் கொண்டவர் பாடும் பாடல், நீங்கள் இதில் வில்லன், அதனால் இது உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு வேறு பாடல் தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் செஞ்சுருக்காங்க. இந்த தகவலை ஏவிஎம் குமரன் அவர்கள் சமீபத்தில் நேர்காணலில் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கேரளாவில் இருக்க பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்க எலப்புள்ளின்ற கிராமத்தில் 1928 ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்தவர். இவரோட தந்தை சுப்பிரமணியன், தாய் நாராயணகுட்டியம்மாள். எம்.எஸ்.வி அவர்கள் 1953 தான் மாகோ ராமச்சந்திரனோட ஜெனோவா திரைப்படத்தில் வெளிவந்த 4 பாடலுக்கு முதலாக இசையமைச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ், மலையாளம், கன்னட மொழிகளில் சுமார் 1700 திரைப்படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.